திருச்சிற்றம்பலம். அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் காசியில் நடந்த ஒரு கதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஒரு அடியார் குடும்பம் காசிக்கு சென்று ஈசன் திருவிளையாடலும் அங்கேயே தங்க நேரிடுகிறது. அப்படியே இருக்கும்போது அந்த குடும்ப தலைவி இறந்து விடுகிறார். அவங்களோட ஒரே மகளை செல்லமாக வளர்ப்பதோடு நிறைய தர்ம சாஸ்திரங்களையும் அப்பெண்ணுக்கு தந்தை கற்றுத் தருகிறார். மகளும் நன்றாக வளர்கின்றாள். மகள் வளர வளர தந்தைக்கு ஒரு கவலை. நாமோ ஒரு எளிய வாழ்க்கை வாழ்கிறோம், இவளுக்கு ஒரு திருமணத்தை செய்துவிட்டால் நிம்மதியாக இருக்கலாமேன்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணும் பிடிவாதமா, அப்பா நான் இறைவன் ஈசன் சேவைக்கே என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன், எனக்கு திருமணம் வேண்டாம் என்று உறுதிபட கூறிவிட அக்கம் பக்கம் உள்ளவர்களும் அறிந்தவர்களும் கூட, அம்மா நீ பெண் தனியாக வாழ முடியாது, ஒரு ஆணை திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று எத்தனையோ அறிவுரைகள் கூறினாலும் காசி விஸ்வநாதர் மீது ஆணை, என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறி ஒதுங்கி விடுகிறாள். பிறகு வேற வழியே இல்லை. தன்னிடம் இருக்கக்கூடிய நிலபுலன்களை எல்லாம் விற்று, அம்மா ஒருவேளை நான் இறந்து போய்விட்டாலும் இந்த செல்வத்தை கொண்டு பிறரை தேடாமல் கையேந்தாமல் வாழ்ந்து கொள் என்று எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு அவங்க அப்பாவும் கொஞ்ச நாளில் இறந்து விடுகிறார். தந்தை எனக்கு சில விஷயங்களை போதித்தார், அவற்றை செயல்படுத்தினால் என்ன அப்படின்னு மகளுக்கு ஒரு நினைவு வருது. உடனே பல ஊர்களில் இருந்து வரும் பக்தர்களுக்கு இலவசமாக தன் இல்லத்திலே தங்க இடம் தருவதும் உணவு தருவதும் என்று ஒரு அறப்பணியை துவங்க, காலம் செல்ல செல்ல இப்படிப்பட்ட அறப்பணிகளை ஒரு பெண் செய்கிறார் என்று அறிந்து பலர் மருத்துவ உதவி, கல்வி உதவி என்றும் கேட்க இவளும் செய்து கொண்டே வருகிறாள். உலகிற்கே அழிகளக்கும் ஈசன் சும்மா இருப்பானா? அவன் திருவுள்ளம் இந்த பெண்ணை அவளுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்காக சோதிக்க எண்ணியது. அந்த காசி மாநகரம் முழுவதும் இவள் புகழ் பரவத் தொடங்கியது. அனைத்து செல்வங்களையும் தந்து ஒரு கட்டத்தில் வறுமை இவளை சூழ்ந்து கொண்டது. இப்பொழுதும் பலரும் வந்து உதவிகள் கேட்க வேறு வழி இல்லாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் சிறு தொகைகளை கடன் வாங்கி தர்மம் செய்ய தொடங்குகிறாள். ஒரு கட்டத்திலே அவர்களும் இவளுக்கு கடன் தர மறுத்து விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் முன்னே நாங்கள் அளித்த கடன்களை திருப்பி கொடு அப்படின்னு கேட்க தொடங்கிடுறாங்க. இரவுல படுத்தா அவளுக்கு தூக்கம் வரல. கடன் இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? சிறு பெண் என்பதால் அச்சமும் ஆட்கொண்டு விட்டது. இந்த வேதனையோடு காசி விஸ்வநாதரை வணங்கி, எந்த ஜென்மத்தில் நான் செய்த பாவமோ இப்படி கடனாக என்னை இடர்படுத்துகிறது, இறைவா நான் செய்தது சரியோ தவறோ தெரியவில்லை, ஆனால் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் இருந்ததால் என் சக்திக்கு மீறி தர்மம் செய்துவிட்டேன். ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டேன். எல்லோரும் கடனை திரும்ப கேட்கிறார்கள், என்னால் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் கேட்பது தவறு என்று நான் கூறவில்லை, அந்த கடன்களை திருப்பி கொடுக்கும் சக்தியை கொடு என்று தான் கேட்கிறேன் என்று மனம் உருகி இறைவனை வேண்டுகிறாள். ஒரு நாள் ஒரு பழுத்த மகான் வருகிறார். அவர் வந்து சொல்றார், மகளே கவலையை விடு, இந்த காசி மாநகரத்திலே ஒரு மிகப்பெரிய தனவந்தன் இருக்கிறார், அவரை போய் பாருன்னு சொல்றாரு. உனக்கு உதவி கிடைக்கும் என்று அந்த மகான் கூறுகின்றார். எனக்கு அவரை அறிமுகம் இல்லை, நான் சென்று கேட்டால் தருவாரா அல்லது மறுத்து விடுவாரா என்ற அச்சம் இவளுக்கு ஏற்படுகிறது. என்றாலும் துறவி கூறியதால் அன்று மாலையே அந்த செல்வந்தரை போய் பார்க்கிறாள். அந்த செல்வன் இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், ஆனால் நேரில் பார்த்ததில்லை. இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஞான நிலையில் இருப்பவள் என்று கேள்விப்பட்டதால் அவளை உள்ளே அழைத்து அமர வைக்கிறார். அவரை சுற்றி ஊர் பெரியவர்கள் பலர் அமர்ந்திருக்கும் நிலையிலே, பெண்ணே உனக்கு என்ன வேண்டும், எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கிறாய் என்று அந்த செல்வந்தன் கேட்க, இவள் தயங்கி தயங்கி தனக்கு ஏற்பட்டுள்ள கடன் மற்ற பிரச்சனைகளை பற்றி கூறி, 5 லட்சம் கடன் ஆகிவிட்டது, பலரிடம் கடன் வாங்கியதால் எல்லோரும் இடர்படுத்துகிறார்கள், எனவே நீங்கள் 5 லட்சம் தந்தால் காசி விஸ்வநாதர் சாட்சியாக எப்படியாவது சிறு சிறு பணிகளை செய்து தங்களிடம் பட்ட கடனை அடைத்து விடுவேன். நீங்களோ பெரிய செல்வந்தர், ஒரு துறவிதான் என்னை இங்கு அனுப்பினார் என்று தயங்கி தயங்கி சொல்றார். அந்த செல்வந்தர் யோசிக்கிறார், இவள் மிகப்பெரிய புண்ணியவதி என்று தெரிகிறது, ஆனால் இப்பொழுது இவளிடம் எதுவும் இல்லை. 5 லட்சம் கேட்கிறாள். சுற்றிலும் ஊர் பெரியவர்கள் வர அமர்ந்திருக்கிறார்கள். தர முடியாது என்றால் இவள் மனம் வேதனைப்படும், நம்மை பற்றி ஊர் தவறாக நினைக்கும். எனவே நாகரிகமாக இதிலிருந்து இவளை வெளியேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறாரு. பெண்ணே, நான் கூறுவதை தவறாக எண்ணக்கூடாது. உன் தந்தை ஓரளவு செல்வத்தை உனக்கு கொடுத்தாரு, நீ அந்த செல்வத்தை வைத்து நன்றாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு
ஏரிகளை அமைப்பதும், நீர்த்தடங்களை அமைப்பதும், கல்விச்சாலைகளை கட்டுவதும்னு அப்படியே இப்படி தர்ம காரியங்களை செஞ்ச, அதை பாராட்டுறேன். ஆனா உனக்குன்னு கொஞ்சமாவது நீ சேர்த்துக்க வேண்டாமா? இப்படி உன் செல்வத்தை பூரா தர்மம் செஞ்சா, அதுவும் பரவாயில்ல. எந்த தைரியத்துல கடன் வாங்கி தர்மம் செய்தார்? கடன் வாங்க முன் என்னை கேட்டாயா? சரி, நீ செய்தது எல்லாம் நியாயம் என்றாலும் இப்படி தர்மம் செய்து நீ நடுவீதிக்கு வந்து விட்டாய். எப்படி உன்னால் என்னிடம் வாங்கிய கடனை திருப்பி தர முடியும்? அடுத்ததாக நான் கடன் கொடுத்தால் அதற்கு ஈடாக ஏதாவது ஒரு பொருள் வேண்டும். அதற்கு உன்னிடம் ஏதாவது இருக்கிறதா? உன்னிடம் எதுவும் இல்லை என்று நீ கூறுகிறாய். எதை நம்பி நீ கேட்கிற அந்த பெரிய தொகையை நான் தர முடியும்? அடமானம் வைக்க உன்னிடம் என்ன இருக்கிறது என்று அந்த செல்வந்தர் கேட்கிறார். அந்த பெண் இறைவனை எண்ணியபடி, ஐயா, நீங்கள் கூறுவது உண்மைதான். ஏதோ ஒரு ஆர்வத்தில் செஞ்சிட்டேன். அடமானம் வைக்க என்னிடம் எதுவும் இல்லை. உங்களிடம் கோடி கோடியா செல்வம் இருக்கிறது என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள். அதில் ஒரு சிறு பகுதியைத்தான் கேட்கிறேன். காசி விஸ்வநாதர் மீது ஆணை, எப்படியாவது சிறுக சிறுக கடனை அடைத்து விடுவேன், உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்குறார். மன்னித்து விடு பெண்ணே, அடமானம் இல்லாமல் நான் தருவதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பெண், ஐயா, உங்களுக்கே தெரியும், உங்கள் வாயாலேயே ஒப்புக்கொண்டு நானும் என் தந்தையும் ஆங்காங்கே பல்வேறு அறச்செயல்கள் செய்திருக்கிறோம் என்று. தங்களின் மாளிகையின் முன்பு உள்ள இந்த பொதுக்குளம் கூட அடியேன் கட்டியதுதான். இந்த நீரை தினமும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏன் விலங்குகள் கூட இந்த தண்ணீரை பருகுகின்றன. இவையெல்லாம் புண்ணியம் என்று நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? என்றாலும் இந்த பொது குளத்தை எதையும் எண்ணி அடியேன் அமைக்கவில்லை. இருப்பினும் எனக்கு உடன்பாடில்லை என்றாலும் நீங்கள் கேட்பதால் சொல்கிறேன். இந்த திருக்குளத்திலே நாளை காலை சூரிய உதயத்தில் இருந்து யார் யாரெல்லாம் நீர் பருகிறார்களோ அதனால் அடியேன் வரக்கூடிய புண்ணிய பலன் முழுவதையும் உங்களிடம் அடகு வைக்கிறேன். 5 லட்சத்துக்கு உண்டான அசல் வட்டிக்கு சமமான புண்ணியம் எப்பொழுது உங்களிடம் வந்து சேர்கிறதோ அப்பொழுதே அடியேன் தங்களிடம் பட்ட கடன் தீர்ந்ததாக வைத்துக் கொள்ளலாமா? அல்லது அதனையும் தாண்டி நான் தர வேண்டும் என்றாலும் தருகிறேன் என்று கேட்க, அந்த செல்வந்தர் சிரித்து கொண்டே, பெண்ணே, ஏதாவது ஒரு பொருளைத்தான் அடமானம் வைக்க முடியும், பாவ புண்ணியங்களை அல்ல. ஒரு பேச்சுக்கு நீ கூறியபடி நீரை பருவதால் ஏற்படும் புண்ணியம் என் கணக்குக்கு வருவதாக வைத்துக் கொண்டாலும் புண்ணியம் அரூபமாக இருக்காது, எப்படி கண்ணுக்கு தெரியாதுல்ல, அது எப்படி என் கணக்கில் வந்து சேருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, இது மிக சுலபம். கட்டாயம் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு ஏற்பாட்டை செய்கிறேன். என்னுடன் வாருங்கள் என்று அந்த குளக்கரைக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே குளக்கரையில் ஒரு கருங்கல்லாலான சிவலிங்கத்தை காட்டி, என் பிரானே, அடியேன் செய்த அறக்காரியங்களை சொல்லி காட்டக்கூடாது என்றாலும் கடனிலிருந்து தப்பிக்க இந்த அபவாதத்தை செய்கிறேன். ஈசனே, இந்த திருக்குளத்தின் அடியில் நீ இருக்க வேண்டும். எப்பொழுது அடியேன் கணக்கில் இருந்து அசலும் வட்டியுமான புண்ணியம் இந்த செல்வந்தின் கணக்கு சேர்கின்றதோ அப்பொழுது நீங்கள் மேலே எழுந்து மிதக்க வேண்டும் ஈஸ்வரா என்று கூறி பலமுறை பஞ்சாட்சரம் கூறி வணங்கி அடியாட்களின் துணை கொண்டு அந்த சிவலிங்கத்தை கஷ்டப்பட்டு தூக்கி திருக்குளத்தின் நடுவே இடுகிறாள். சிவலிங்கம் நீரின் அடியிலே சென்று அமர்ந்து விட்டது. பிறகு செல்வந்தரை பார்த்து, ஐயா, நீரின் உள்ளே இருப்பது வெறும் கல் என்று எண்ணாதீர்கள். சாட்சாத் சிவபெருமான் தான் உள்ளே இருக்கிறார். நாளை காலை சூரிய உதயத்தில் 6 மணியில் இருந்து கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் நீரை பயன்படுத்துவார்களோ எத்தனை காலம் ஆகுமோ எனக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுது அடியேன் கணக்கில் இருந்து தங்கள் கடன் தொகைக்கு சமமான புண்ணியம் வந்து சேர்கிறதோ அப்பொழுதே இந்த சிவலிங்கம் மேலே வந்து மிதக்கும் என்று கூறுகிறாள். செல்வந்தரோ சிரிக்கிறார். அம்மா, சற்று முன் நீ கூறியபடி புண்ணியத்தை அடகு வைப்பதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கருங்கல் மிதக்கும் என்பது சாத்தியமில்லையே. இதை எப்படி நான் நம்புவது? யாராவது கேட்டால் சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெண் சொல்றார், இல்லை, நம்புங்கள். சிவபெருமான் மீது ஆணை, கட்டாயம் சிவலிங்கம் மிதக்கும். இதை கல் என்று பார்க்காதீர்கள், பகவான் என்று பாருங்கள் என்று அந்த பெண் உறுதியாக கூறுகிறார். செல்வந்தரும் யோசிக்கிறார், இவ்வளோ புண்ணியவதி, நம்மை சுற்றி ஊர் மக்கள் வேற இருக்காங்க. வாதம் செய்து நம்ம பணம் தர மாட்டோம்னு சொன்னோம்னா நம்ம புகழுக்கு வேற களங்கம் வந்துடும். இவ கேட்கறது கொடுக்க தான் சரின்னு சொல்லி அவ சொல்றது பொய்யா மெய்யான்னு நமக்கும் சோதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிவலிங்கம் மிதந்தால் இவள் புண்ணியவதி என்பதை நானும் ஊரும் உணர வாய்ப்பு கிடைக்கும். மாறாக நடந்தால் இவள் செய்வது வீண்விலை என்பதை நிரூபிக்க ஏதுவாக இருக்கும்னு நினைச்சு அவர் கேட்ட தொகையை கொடுத்துட்றாரு. அதை பெற்றுக்கொண்டு வீடு சென்று யார் யாருக்கு எவ்வளோ தரணுமோ அதை பூரா திருப்பி தந்துவிட்டு, இறைவா, உன்னை நம்பித்தான் இந்த பெரும் தொகையை கடனாக வாங்கியிருக்கிறேன், என்னை கைவிட்டு விடாதே என்று வேண்டிக் கொண்டு நிம்மதியாக சிவனை நினைத்து உறங்கச் செல்கிறார். இங்கே செல்வந்தரோ அவசரப்பட்டுட்டோமோ, ஏமாந்து பெரிய தொகையை கொடுத்துட்டோமோ என்று உறக்கம் வராமல் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு.
பொழுது விடிஞ்சதும் என்ன செய்றாரு, சில வேலையாட்கள கூப்பிட்டு, நீங்க ஏரிக்கரையில அங்க அந்த குளக்கரையில அமர்ந்து கையில ஒரு ஏடும், எழுத்தாணியும் வச்சுக்கோங்க. தினம் வந்து எத்தன பேரு தண்ணி குடிக்கிறாங்க, அதுலேருந்து எத்தன பேர் எடுத்துட்டு போறாங்க, மறு கரையில எத்தன விலங்குகள் தண்ணிய குடிக்குது, இப்படின்லாம் குறிச்சுக்கிட்டே வாருங்க. எத்தன நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனா தினமும் நீங்க கணக்கெடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு செஞ்சுட்டு, அன்று விடிந்ததும் வீட்டின் அந்த மாடியில போய் உட்கார்ந்து குளக்கரைய பார்வையிடுறாராம். விடிந்து காலை மணி 6 ஆகிறது. காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான காளை ஒன்று குளத்து நீரை அருந்திவிட்டு மறுபக்கம் போகுதாம். அவ்வளவுதான். குபுகுபுன்னு தூப, தீப, சாம்பிராணி, குங்கும, சந்தனம் மணத்தோடு, மேளதாளத்தோடு உடுக்கை ஒலிக்க எம்பெருமான் சிவலிங்கம் மேலே வந்து மிதக்கிறார். அவ்வளவுதான். செல்வந்தருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி நிலை குலைந்து தரையில் அமர்ந்து விட்டார். ஒரு மாடு நீரருந்திய புண்ணியமே 5 லட்சத்திற்கு சமம் என்றார். அந்த புண்ணியவதி செய்த அறப்பணிகளுக்கு முன்னால் என் செல்வம் அத்தனையும் வீண் என்பதை புரிந்து கொண்டு, என் கண்களை திறந்து விட்டாய் மகளே, என் செல்வம்தான் நிலையானது என்று இருந்தேன். அப்படி அல்ல என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டேன். எம்பிரான் மிதக்கிறார், எல்லோரும் வந்து பாருங்கள் என்று கூற ஊரே சென்று பார்த்தது. அதன் பிறகு தன் செல்வம் முழுவதையும் அந்த பெண்ணிடம் தந்து, அந்த பெண்ணை தன் பெண்ணாக தத்தெடுத்து கொண்டு தானும் கடைசி வரை தர்மம் செய்து வாழ்ந்தார். இது கிபி 300 400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த உண்மை சம்பவம். தர்மங்களை செய்கிறோம், இருப்பினும் நம் வாழ்க்கை சிறக்கவில்லையே, ஒருவேளை நாம் முட்டாள்தனமாக வாழ்கிறோமா, மற்றவர்கள் எல்லாம் மிகவும் சாமர்த்தியமாக வாழ்கிறார்களோ, நாமும் அதுபோல வாழவில்லையே, தனத்தை சேர்த்து வைக்கலே என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தால் மனதிற்கு கட்டாயம் உற்சாகம் கிடைக்கும். எனவே அன்பர்களே, இதை கதை என்று பார்க்காமல் தர்மத்தின் பாதையை உணர வேண்டும். திருச்சிற்றம்பலம்.